மக்களே, ஒரு சோகமான நியூஸ். சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நாள், ஆனால் சோகமான நியூஸ். வெல்கம் டு துபாய் நண்பன் என்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கி என்ன நடந்ததுனாக்க, இன்றைக்கி 9ஆம் தேதி கட்டாயம் தளபதியோட ஃபில்ம் ரிலீஸ் ஆக வேண்டிய நாள். காரணங்கள்னால ரிலீஸ் ஆகலை. அது அப்படியே தள்ளி போயிட்டு இப்போ கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டில் இன்றைக்கி என்ன நடந்துச்சின்னு சொல்கிறத நாங்கள் பார்ப்போம். இன்றைக்கி 10:30க்கு இது இருந்துச்சு. அது என்ன நடந்துச்சின்னு சொல்கிறத நாங்கள் இன்றைக்கி இப்படி ஒரு கோர்ட் இதுக்கு யாருமே இவ்வளோ நாள் இப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. இன்றைக்கி மாதிரி சோஷியல் மீடியாவில் எல்லாருமே இதுக்கு தான் வெயிட் பண்ணாங்க. விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே இதுக்கு தான் வெயிட் பண்ணாங்க. டிவிகே மெம்பர்ஸ் எல்லாருமே இதுக்கு தான் வெயிட் பண்ணாங்க. சினிமா லவர்ஸும் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி இந்த கேஸுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சினிமாவில் மிச்சம் பேர் கொஞ்சம் பேர் குரல் கொடுத்தாங்க, கொஞ்சம் பேர் குரல் கொடுக்கல. அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் பற்றி இனி கழிச்சு வேலை இல்லை. இனி அது ஏன் இதுக்கு பிறகு இனி தளபதி சினிமாவுக்கு வரமாட்டாரே இல்லையா, அதை சுற்றி அவங்க இதுக்கு வந்து குரல் கொடுத்து அவங்களுக்கு ஒரு லாபமும் கிடைக்காதுன்னு சொல்கிறது அவங்க விளங்கிருச்சு. அது வேறு கதை, அதை நாங்கள் வேறையாக பேசுவோம். அதை பற்றி இனி இப்போ இங்கே பேசி வேலை இல்லை. பேச அது கவலை தான் வரும். இது இல்லையா, அந்த மனுஷன் சினிமாக்காக இவ்வளோ செஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு சினிமா ஒரு லெவலில் தூக்கி தமிழ் சினிமாவை தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு அளவில் அவனும் தளபதியும் ஒரு இதாக இருந்தவனை இன்றைக்கி அவனுக்கு ஒரு பிரச்சனைன்றவனை வந்து யாருமே குரல் கொடுக்கல. அப்போ அதை பற்றி பேசுனா இனி அது வேலை இல்லை. அதை பற்றி பேசுகிறதுல அதை விடுங்க. என்ன நடந்துச்சின்றதை நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம். இது நல்ல முடிவாக வரணும்னு சொல்கிறது விஜய் ஃபேன்ஸ், தமிழ் சினிமா லவர்ஸ், டிவிக்கு எல்லாத்துக்கும் ஆசை. ஒரு பக்கம் தீய சக்திக்கு இது வந்துடக்கூடாது, நல்ல ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்துடக்கூடாது. இது எப்படி இன்னும் கொஞ்சம் தள்ளி அனுப்பலாம். தள்ளி அனுப்புனா பராசக்தியை தனியாக கொண்டு வந்து இந்த 4-5 நாள் பராசக்தியை தனியாக ஓட்டி கொள்ளலாம். அப்படி அவங்களோட இங்கிட்டு நல்ல எண்ணம் உள்ளவங்க தளபதி ஃபேன்ஸ் கடைசி படம், இந்த படத்தை எப்படி சரி நல்ல அழகாக கொண்டாடி நல்ல ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கணும் விஜய்க்கு அப்படின்னு இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காது. அங்கிட்டிருந்து எப்படி அது தீய சக்தி, அது எப்படியும் எடுத்துடக்கூடாது. கொண்டு வந்தாக்க இது பெரிய ஒரு கலெக்ஷன் ஒன்று அடிக்கும். போக்கோல அந்த ஒரே விஜய் சொல்லுவானே, நான் உச்சத்தில் என்ற கெரியரின் உச்சம் அப்படின்னு, அந்த கெரியரின் உச்சத்தை இல்லாமக்கணும்னு சொல்கிறது அவனோட ஆசை. படத்தை என்ன சரி ப்ரைவசி பண்ணிவிட்டு அனுப்பிட்டு ஒன்றுக்கும் இல்லாமல் ஆக்கி கடைசியாக படம் சரியாக போகல, ஐசுட்டு தான் அரசியலுக்கு வந்தாருன்னு காட்டணும்னு சொல்கிறது தீய சக்தியில் வேலை. தீய சக்தி அப்படி யோசிக்கிறாங்க. மக்களே, நான் ஒன்று சொல்கிறேன், இந்த தீய சக்தி எவ்வளோ தான் தீய இதுகள் செஞ்சாலும் என்னைக்கு வருதோ இந்த படம், அன்னைக்கு தான் தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும், தமிழர்கள் எல்லாத்துக்கும் பொங்கல். அதுக்காட்டி என்ன அந்த பராசக்தியாக தீய சக்தி என்ன படம் வந்தாலும் அது பொங்கல் இல்லை. ஒழுங்கான பொங்கலாக இருந்தாக்க அது தளபதி படம் வந்தால் தான் தமிழ்நாட்டில் சரியான பொங்கல். சரியா, நீங்கள் என்ன தான் செஞ்சு அந்த மனுஷனை உழுவங்காட்ட பார்த்தாலும் தளபதி இங்கே தான் இருப்பான். அவன் அந்த மற்றவனை மாதிரி இங்கே கீழே இறங்கி வரவே இல்லை, அவன் மேலே தான் இருப்பான். அதுலேயும் மிச்சம் பேர் வந்து ஏன் இதுக்கு தளபதி ஏன் ஒன்றும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாருல்ல, ஏன் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் சரி பண்ணுறாருல்ல. இது வந்து கோர்ட்டில் இருக்க கேஸுக்கு வந்து நார்மலாக நாங்கள் எதுவும் பேசுனாக்கா அது சரியான விஷயம் இல்லைன்றது அந்த மனுஷன் தெரிஞ்சிட்டு தான் அவர் பேசாமல் இருக்கார். அந்த எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க, எப்படா தளபதி கீழே விழுவான், ஏறி மிதிச்சுட்டு போயிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரியா, நீங்கள் திமுக பிஜேபி ரெண்டும் சேர்ந்தாலும் அதை உங்களுக்கு செய்ய இயலாது. நீங்கள் எவ்வளோ தான் அவனுக்கு போட்டு இருக்கிறதுக்கு மேலே இறுக்கம் கொடுத்தாலும், காவலனுக்கு பிரச்சனை பண்ணீங்க, மெரிசலுக்கு பிரச்சனை பண்ணீங்க, எந்த படம் பிரச்சனை இல்லாமல் வந்துச்சு? எல்லா படத்துக்கும் பிரச்சனை தான் பண்ணீங்க. எல்லா படத்துக்கும் பிரச்சனை பண்ணி தான் இன்றைக்கி அவன் அரசியலுக்கு வர வச்சிங்க. இல்லாட்டி நார்மலாக படம் ரிலீஸ் ஆகியிருந்தாக்க தளபதிக்கு அரசியல் ஆசையே வந்திருக்காது. அந்த மனுஷனுக்கு அரசியல் ஆசையை வர வச்சதே நீங்கள் தான். இந்த தீய சக்தி தான் அந்த அரசியல் ஆசையை வர வச்சது. தீய சக்தி மட்டும் சொல்ல இயலாது. அங்கிட்டு அதிமுகவும் சேர்ந்து அம்மாட ஆட்சி காலத்துலேயும் தலைவா படத்துக்கு டைம் டு லீட்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு வச்சதுக்கு எவ்வளோ பிரச்சனையாக்குனாங்க. முழு உலக நாட்டிலையும் படம் ரிலீஸ் ஆகிச்சு, ஆனால் இங்கே படம் ரிலீஸ் ஆகலை. தமிழ்நாட்டில் மட்டும் படம் ரிலீஸ் ஆகலை. ஜஸ்டிஸ் ஆஷா என்ன சொன்னாக்கா, சிபிஎஃப்சிக்கு நீங்கள் கட்டாயம் இந்த யூஏ சர்டிஃபிகேட்டை கொடுங்க அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. அவங்க கேட்குறாங்க, சரியாக 5 பேர் கொண்ட குழு ஒன்று படத்தை பார்த்துட்டு அதில் 4 பேர் வந்து ஓகே இதுக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்ண போகிறவும், அதுவும் 27 கட்ஸ், ஒரு கட்ஸ் 2 கட்ஸ் இல்லை, 27 கட்ஸ் படத்தில் வச்சுருக்காங்க. 27 கட்ஸை சொல்லி அந்த கட்ஸ் எல்லாம் இதாக்குன பிறகு தான் இந்த படத்தை ஓகே யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேரில் ஒருத்தர் வந்து இல்லை இதை வந்து இன்னொருக்கா ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு அவங்க தலைவருக்கு இது என்ன இமெயில் ஒன்று பண்ணுறாராம்.
அப்போ அந்த ஒருத்தர் யாருன்னு கேட்டால் அந்த ஒருத்தர் யாருன்னு சொல்கிறாங்களும் இல்லை. அது மட்டும் இல்லை, இதில் 27 கட், ஒரு கட் 2 கட் இல்லை, 27 கட்டுக்கு இவங்க ஓகே நாங்கள் 27 சீனை நீக்கிறோம்னு சொல்லிட்டு எக்ஸப்ட் பண்ணி யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததை தான் இவங்க இப்படி தாக்குறாங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய அரசியல்னு விளங்குதா? திமுக மட்டும் பயப்படலை, பாஜகவும் சேர்ந்து பயப்படுது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் முதல்வர் ஆகுனாக்கா நாளைக்கு அதை விட பெரிய ஒரு இதில் போயிட்டு நிற்குமா அப்படின்ட்டு இந்த ஒரு மனிதனை, இந்த விஜய்ன்னு சொல்கிற இந்த ஒரு மனிதனை பார்த்து கவர்மெண்ட்டே அப்படின்ட்டு இந்தியா கவர்மெண்ட்டே பயப்படுது. தமிழ்நாடு மட்டும் மாநிலம் மட்டும் இல்லை, முழு இந்தியாவும் சேர்ந்து பயப்படுது. அப்போ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அரசியல் செய்யுங்க, வானான்னு சொல்லலை. எதுக்கு சினிமாவில் கொண்டு வந்து உங்களோட அரசியலை காட்டுறீங்க? இந்த மனுஷன்ட கடைசி ஃபில்ம், இந்த ஒரு ஃபில்ம் மக்கள் எல்லோரும் எவ்வளோ ஆசையாக இருக்காங்க சந்தோஷமாக கொண்டாடி இந்த படத்தை பார்த்துட்டு போகிறதுக்கு. இன்றைக்கி அந்த படம் வந்திருந்தாக்க எல்லோரும் பார்த்துட்டு வந்து சந்தோஷமாக ரிவ்யூகளை கேட்டுக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு ஃபஸ்ட் ஷோ, செகண்ட் ஷோ, தேர்ட் ஷோன்னு முடிஞ்சு இப்போ நைட் ஷோ போகிற டைமுக்கு வந்திருக்கும். எவ்வளோ ஒரு சந்தோஷமான நாளாக இருந்திருக்கும் இன்றைக்கி. இதெல்லாம் கெடுத்துக்கிட்டு நான் கேட்குறேன், இந்த தமிழ்நாட்டு அரசியலை நான் கேட்குறேன், இது இப்படியெல்லாம் நீங்கள் செய்கிறனால உங்களுக்கு வாக்கு கூடுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் செய்கிற வேலையால் உங்களுக்கு வாக்கு இன்னும் குறைஞ்சிக்கிட்டு தான் போகும். ஒரு நாள் உங்களுக்கு வாக்கு கூடாது. இந்த பொலிட்டிக்ஸ்னால் விஜய்க்கு படம் ஜனநாயகன் எப்படியும் இந்த மாதம் ஜனவரி வராது. இப்போ 21ஆம் தேதி கேஸ், அது இன்னும் பின்னுக்கு போயிட்டு எண்ட் ஆஃப் மந்த் ஆகி எப்படியும் ஃபெப்ரவரி தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. படத்தை ஃபெப்ரவரி ரிலீஸ் பண்ணாலும் படம் பெரிய கிராண்டாக தான் ரிலீஸ் ஆக போகுது. அப்படியே சின்ன நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி ரிலேஸில் விட மாட்டாங்க தளபதி ஃபேன்ஸ். ஓகே, இது கடைசி படம், அது எவ்வளோ பெருசாக கொண்டாடியாலும் நார்மல் மக்கள்லாம் சும்மா நார்மலாக இருந்தது. நீங்கள் தான் ஹைப்பை ஏற்றி விட்டீங்க. இப்போ எல்லாத்துக்கும் இந்த படத்தை பார்க்கணுன்ற ஒரு ஹைப் ஒன்று வந்துருச்சு. என்னடா இருக்குது இந்த படத்தில், ஏன் இதுக்கு இவ்வளோ தடங்கள்னு சொல்லிட்டு ஹைப்பை யார் ஏற்றி விட்டது? கவர்மெண்ட் தான் ஹைப் ஏற்றி விட்டுச்சு. ஃப்ரீ ப்ரொமோஷன், இதுக்கு சொல்கிறது ஃப்ரீ ப்ரொமோஷன். நீங்கள் யாரும் ஒரு ப்ரொமோஷன் பண்ண தேவையில்ல, கவர்மெண்ட் ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணி தரும். அந்த மாதிரி தான் இப்போ ஆகி இருக்குது. இது சுட்டி நீங்கள் என்ன தான் சொன்னாலும் தளபதி ஃபேன்ஸ் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க படம் வரத்துக்கு. படம் வார அன்னைக்கு தான் பொங்கல், அது கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு எப்படியோ ஒரு மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி கேஸ் எடுப்பாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் எடுத்தாங்க. 2 பெஞ்சில் உள்ள ஜட்ஜஸ் இந்த கேஸை எடுத்தாங்க. கேஸ் எடுத்ததோட ஏதாவது ஒரு நல்ல ஒன்று நடக்கும்னு பார்த்தாக்கா, ஒன்றாவது இந்தியாவிலேயே இருக்க பெரிய லோயர், அவர் இந்தியாவுக்கு ஏதாவது ப்ராப்ளம்டாக பேச வர கவர்மெண்ட் லோயர், அவர் தான் இதுக்கு ஆஜராகுவார். அப்போயே விளங்குதா இதில் எவ்வளோ பெரிய இடி ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு, கவர்மெண்ட் எப்படி அழுத்தம் ஒன்று இருக்குதுன்னு விளங்குதா அவங்களுக்கு. ஒரு நார்மல் சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு கவர்மெண்ட் சைடில் இருக்க பெரிய லோயர் இதுக்கு ஆஜராகிறாரு. அதுவும் வீடியோ காலில் தான் அவர் இன்றைக்கி ஆஜராகிருக்காரு. அப்படி ஒரு கேஸ் நடக்குது. கேஸை எடுத்ததும் மற்ற மாதிரியே ப்ரொடியூசர் சைட்லேருந்து அவங்களோட வாக்குவாதங்களை சொன்னாங்க. நாங்கள் 9ஆம் தேதிக்கு படம் ரிலீஸ் பண்ண இருந்தோம், இப்படி நாங்கள் இந்த டைம்லேயே கொடுத்துட்டோம். அதெல்லாம் ஒன்றும் வாங்கின பேச்சு எடுப்படவே இல்லை. அவங்க எடுத்ததும் அவங்க கேட்டது சர்டிஃபிகேட் எடுக்காமல் நீங்கள் என்னத்துக்கு ரிலீஸ் டேட் சொன்னீங்க அப்படின்ட்டு. இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. நார்மலாக சர்டிஃபிகேட் 2 நாள் 3 நாளில் இப்போ இந்த பராசக்திக்கு பாருங்கள், இந்த பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தெரிஞ்சு நேரத்தோடு இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தாக்கா ப்ராப்ளம் ஆகும்னு தெரிஞ்சு கடைசி வரையும் பராசக்திக்கு சர்டிஃபிகேட் கொடுக்காமல் வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க தான், இன்றைக்கி தான் பராசக்திக்கு சர்டிஃபிகேட் கிடச்சி. அது ஏன்டாக்கா நேரத்தோட சர்டிஃபிகேட் கொடுத்தாக்கா அதில் ஹிந்தி திணிப்பு அந்த பிரச்சனையெல்லாம் பற்றி பேசியிருக்காங்களாம் பராசக்தியில். நாங்கள் படம் பார்க்கல, எனக்கு தெரியாது. அதெல்லாம் பற்றி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அப்போ சென்சர் போர்டு சர்டிஃபிகேட் கொடுக்க ஏழுண்டாக்கா இதுக்கு ஏன் கொடுக்க இயலாது? இறங்குதா பொலிட்டிக்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் சின்ன படம் இல்லையே மக்களே, இது 500 கோடி பட்ஜெட் உள்ள படம் ஒன்று. எத்தனை பேரில் லைஃப் இருக்குது. அது இல்லாமல் தியேட்டர் ஓனர்கள் எத்தனை பேர் வட்டிக்கு சல்லி எடுத்திருப்பாங்க இந்த படத்தை நம்பி. நேற்று 50 கோடிக்கு மேலே டிக்கெட் ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க கேஷ். அப்போ ரீபுக், அதுவும் முழுசாக புக்கிங் ஓப்பன் பண்ணாமல் 50 கோடிக்கும் மேலே டிக்கெட் ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஒன்று இருக்குது இந்த படத்தில். இந்த படத்தை சார்ந்து எத்தனை பேர் வேலை செஞ்சுருக்காங்க. இந்த படத்தை இந்த வருஷத்துக்கே மிச்சம் தியேட்டர் இந்த ஒரு படத்தை நம்பி தான் இருக்குது. தியேட்டர் ஆட்கள்கிட்ட எவ்வளோ பேர்கிட்ட இந்த ஒரு படம் சரியாக போனால் தான் இந்த வருஷமே சரியாக போகும்னு சொல்கிற மாதிரி ராம் சினிமாஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் பேசியிருக்காங்க. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா உங்களுக்கு விளங்கும் எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க. இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஒன்று இதில் இருக்குது. அப்போ இந்த மனுஷன் அரசியலுக்கு வர முதல்லே இப்படின்றாக்கா அரசியலுக்கு வந்தால் இவனு என்னெல்லாம் செய்வான்னு எல்லாருக்கும் இல்லையா? மக்களே எல்லாரும் தளபதியை கையோடு பிடிச்சிக்கொள்ளுங்க. எல்லாரும் அப்படின்னா
கட்டாயம் சிஎம் ஆக்கிடுங்க. சிஎம் ஆக்கள் இவனை இருக்க விட மாட்டான்னு அந்த அளவுக்கு. இப்போவுமே அரசியல் இப்படின்டாக்க இதுக்கு போகிற எப்படி ஆக்குவானு? சினிமாலே இப்படின்டாக்க அரசியலில் எப்படி இதாக்குவானு? இப்போ அது இல்லாமல் 12ஆம் தேதி கரூர் விஷயம் வேறு தளபதி என்டர் ஆக சொல்லியிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் ஒரு இதாக தான் இருக்குது. அது எங்கே போயிட்டு இதாகும்னு தெரியாது. சிபிஐக்கு வர சொல்லியிருக்காங்க. அதை எப்படி இழுப்பான்னு சொல்லிட்டும் தெரியாது. அப்படித்தான் போயிட்டுக்கிட்டு இருக்குது. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மக்களே. கட்டாயம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும்.